ரீசெண்ட் டேஸில் கஸ்டமருக்குங்க செலிபிரிட்டி வேர் பண்ணுற கலெக்ஷன் மேலே ஒரு கிரேஸுங்க. அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் தான் இன்றைக்கி இன்ட்ரடியூஸ் பண்ணுறேங்க. ஸ்வப்னா ரெட்டி இது வந்து வேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான அவுட்லுக்கில் வந்துருந்ததுங்க. நான் பிக்சர் காமிக்கிறேன் பாரு உங்களுக்கு. ஸோ இந்த கலெக்ஷன் வந்து அவங்க வேர் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குங்க. மெயினான ரீசனுங்க இதனோட கலர் காம்பினேஷனுங்க. பார்டர் வந்து உங்களுக்கு ரிச்சான ஒரு சில்வர் ஜரிலையும், பாடி வந்து உங்களுக்கு கோல்டன் ஜரி வந்துருங்க. நீங்கள் உங்கள் வார்ட்ரோப்பில் இது ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் எடுத்திங்கன்னா கூட இந்த கலெக்ஷன் வேர் பண்ணுறதுக்கு நம்ம யோசிக்க மாட்டாங்க. பல்லு வந்து நல்லா பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு சைஸில் பல்லு வரும்போதுங்க வேர் பண்ணும்போது உங்களுக்கு மேலேருந்து கீழே நார்மல் பல்லு மாதிரி இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான அவுட்லுக் வந்து கொடுக்குங்க. ப்ளவுஸும் வந்து அதே பேட்டர்னில் வருங்க. நல்ல பெரிய பார்டர் வச்சு ப்ளவுஸ் வரும்போது ஓவராலாக வேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு இந்த லுக் தான் கிடைக்குங்க. ஒரு ஸ்டன்னிங்கான ப்ராடக்ட்டுங்க. இதனோட ஹைலைட்டேங்க இதில் சின்ன சின்ன புட்டா ஒர்க் வந்து உங்களுக்கு ஜரி ஒர்க்கில் வந்திருக்குங்க. ஜஸ்ட்டு வந்து த்ரெட் மட்டும் இல்லாமல். ஸோ அதனால் ஓவராலாக ஷைனிங் ஃபேக்டர் ரொம்ப ஈவனாக செட்டிலாக இருக்கும் உங்களுக்கு. மென்மை கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷன் தகுந்த மாதிரியே ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் இல்லாத கலெக்ஷன் தான் கொண்டு வந்துருக்குங்க. இது மார்க்கெட்டில் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் ரெடிலி அவைலபிளாக இருக்கிறது ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குங்க. அது நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஃபேவரட்டாக இல்லைங்கிறது எங்களுக்கு தெரியுங்க. ஸோ அதனால் நாங்கள் எப்போவுமே சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாதிரி கேர்ஃபுல்லாக டிசைட் பண்ணி தான் ப்ராடக்ட்டை கொண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோங்க. ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை இமீடியட்டாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி. தேங்க்யூ.